இந்த மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் காப்பாத்தனும் கர்த்தர்னு ஒரு பாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டு இப்போ பர்ஃபெக்டாக தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பொருந்திருக்கு. ஒருத்தர் இல்லை, 2 பேர். ஒன்று ஆதவர்ஜுனா, இன்னொன்று புஷி ஆனந்த். ஓஹோ, நீங்கள் வந்து மேனேஜருக்கு சொல்கிறீங்க. ஆமாம், நான் ஓனருக்கு சொல்கிறேன். ஓனர் தான் எப்பவுமே எஸ்கேப் ஆகிடுவார். 41 பேர் செத்தப்பையும் எஸ்கேப்பு, இப்போ சிபிஐ விசாரணை வரும்போது எஸ்கேப்பு. யாரனா மாட்டிக்கோங்க, எக்கேட கெட்டு போங்க. எனக்கு ஜனநாயக பட ஷூட்டிங்கு, ப்ரமோஷனு, அப்புறம் ரிலீஸ் இதெல்லாம் எனக்கு வேலை இருக்குது. நீங்கள் தானே பார்த்தீங்க, நீங்களே இது பண்ணிக்கோங்க. 2 நாளாக திணற தண்ணி காப்பி கூட கொடுக்காம வச்சு செஞ்சுருக்குறாங்க சிபிஐ. காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? டே, நானே 10 மணி நேரமாக 10 கேள்வி கேட்டு உயிர் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கேன். என்னை வந்து காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? அந்த பக்கம் பாருங்களேன் தமிழ்நாட்டோட நிலவை. இந்த பக்கம் 10 தோல்வி பழனிசாமி, இந்த பக்கம் 10 மணி நேரம் 10 கேள்வி கேட்குற ஒரு குரூப்பு. என்னடா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சில ஒரே 10 இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு விசாரிச்சதுன்னா அருணா ஜெகதீசன் ஆணையம் சாதகமா அந்த ஆணையம் இருக்கும். யாரு? அருணா ஜெகதீசன் அவர்கள் உயர் நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இந்த ஆணையம் அமைஞ்சா அது திமுக ஃபேவரா இருக்கும். அதனால நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு போய் சிபிஐ விசாரணையே தான் வேணும், அதுவும் உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தான் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினீங்களே. இப்போ அவங்க கேட்குற கேள்வி பூரா யாரை கேட்குறாங்க? அப்படியே தமிழ்நாடு எஸ்ஐடியும் அருணா ஜெகதீசனும் கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேள்வி மொத்தத்தையும் இப்போ சிபிஐ கேட்டாங்க. ஒவ்வொரு கேள்வியும் நேற்று வச்சு 10 மணி நேரம் ஆதவர்ஜுனாவை வெளுத்துருக்குறாங்க. இதில் ஆதவர்ஜுனா பல முக்கியமான விஷயங்களை ஓப்பனாக உடச்சி பேசிட்டாரு. அதனால தான் இப்போ கட்சிக்குள்ளேயே மோதல் அப்படிங்கிறாங்க. நேரடியாக விஜய்க்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் ஒரு மோதல் உருவானது காரணமே இந்த சிபிஐ விசாரணை. விஜய்க்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இனிமேல் இவனை வச்சிருந்தோம்னா சிக்கல். இப்போ செங்கோட்டையன் வர்றாருங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறது? இப்போ புஷி ஆனந்த் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு அப்படிங்கும்போது அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு புது போஸ்ட்டை கொடுத்தாவது இவரை கொண்டு வந்துருவோம், இவனை யார் ஆதவர்ஜுனாவை டம்மி பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவு வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு போறாருன்ற செய்தியை நம்புறீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கூட தான் சொன்னாங்க செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போகிறார், சபாநாயகர், அதாவது சபாநாயகர் ரூமுக்கே நேரடியாக போய் சந்திக்கிறார். அந்த ரூம்ல வந்து திமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னிலை போய் சபாநாயகரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ செங்கோட்டையன் இந்த போர்க்கொடியை கொண்டு போய் அப்படியே திமுகவில் தான் நாட்ட போறாருன்னாங்க. கடைசியில் அவர் அந்த மாதிரியே இல்லை, நான் வந்து கோயிலுக்கு போனால் மலியாச்சு வழிவிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டிடிவி கூட போய் சேர்ந்தார். இன்னைக்கு தாவேக்கான்றாரு. அப்போ இந்த போர்க்கொடியை கொண்டு போய் பனையூரில் தான் நடப்போறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எந்த நேரம் எவ்வளோ முக்கியமான முடிவை எப்படி எடுப்பார்னு யாருக்கும் தெரியாது. அதை உறுதிப்படுத்தாத ஒரு இது. நம்ம கேள்விக்கு வருவோம். நீங்க முதல்வன் படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27 விஜய் பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு பேசுவார் என அறிவிக்க சொன்னது யார்? நான் பார்த்தப்ப புஷி ஆனந்த் சொன்னார். நானும் அப்படிதான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்வியை நாம கேட்டா திமுகவின் சதிங்கிறாங்க. சிபிஐ இந்த கேள்வி தான்ப்பா கேட்குது. இப்போ பாஜகவின் சதி சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன், 7 மணிக்கு தான் நீ வரப்போற. ஆமாம், ஆனால் 12 மணிக்கே வருவாருன்னு புஷி ஆனந்த் அறிவிச்சாரு. அவர் வந்து நேரடியாக வீடியோலையும் அறிவிக்கிறாரு, 2வது அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லையும் போடுறாரு. இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு நாம கேட்டப்ப நம்மளெல்லாம் திமுக சொம்பு அப்படின்னாங்க. ஆனால் இங்கே கேள்வி நீங்கள் நம்ம நல்லா கவனிக்கணும். இது யாரை சிக்க வைக்கிறதுக்கான கேள்வி பாருங்க. அவங்க வந்து ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்கல, 12 மணிக்கு பேசுவார்னு அறிவிக்க சொன்னது யாரு? இங்கதான் செக்கு. யாரு சொன்னா? அப்ப யாரு மாற்றா? அப்ப இவங்க என்ன சொல்லிவாங்க? இப்ப யார் சொல்லி அதை செஞ்சிருப்பா? நான் 12 மணிக்கு பேசுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கணும், அண்ணன் 12 மணிக்கு பேசுவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை புஷி ஆனந்த் அவர்கள் தானா முன் வந்து வாண்டடா நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் 12 மணிக்கு சொல்றேன்னு சொல்லிடணும். இல்லை விஜய் அவர்கள் சொல்லிடு. அப்போ 3 பேர் யாரோ ஒருத்தர் வசமாக மாட்ட போறீங்க. கவனமான பாயிண்ட் பானே. அதாவது சாயங்காலம் 7 மணிக்கு வருவார் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. இப்போ 7 மணிக்கு தான் அவர் வருவார்னா காலையில் 8 மணிக்கு தான் இங்கிருந்தே கிளம்புறாரு சென்னையிலேருந்து, தனி ஃப்ளைட் அவருக்கு. ஆமாம். ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரக்சரான பிளான் தானே? இல்லை, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. நண்பகல் 12 மணிக்கு என அறிவித்து விட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? கூட்டம் கூட்டுறதுக்கு தான். இது தெரியாதா ஜனநாயக பட ஷூட்டிங்காக? சில பேர் சொல்கிறாங்க, இந்த நாஞ்சில் சம்பத் மாதிரிலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் லேட்டாக வர்றது சகஜமான விஷயம் தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், பல தலைவர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக வந்திருப்பாங்க. ஏன் லேட்டாக வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அதுக்கு முன்னாடி 2 தொகுதியில பேசியிருப்பாங்க, வேற கூட்டங்கள்ல போய் அதுக்கு முன்னாடி நைட்டு வேற கூட்டத்துல பேசியிருப்பாங்க, 2 நாளா வேற திட்டத்துல. கேள்வி இல்லைன்னா இங்க வரேன்னு சொன்ன அந்த டைம் இங்க நீங்க சென்னையில இருந்து கிளம்புறீங்க அப்படின்றதான கேள்வி. நீங்க அதுக்கு முன்னாடி பல இடத்துல பேசிட்டு இங்க லேட்டா வந்தீங்கன்னா நாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா கிளம்புறது எத்தனை மணிக்கு நான் நாமக்கலுக்கு ரீச் ஆவேன்னு சொல்லணும், அத்தனை மணிக்கு நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறீங்க. காலையில நாமக்கல்ல பேசுவோம்னு சொன்னீங்க, காலைல 8:30 மணிக்கு பனையூர்ல கதவை சாத்திட்டு தனி ஃபிளைட் நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி நாள் ஏதாவது கூட்டம் அட்டன் பண்ணீங்களா, இல்ல முன்னாடி நாள் நிர்வாகிகளை சந்திச்சீங்களா, இல்ல முன்னாடி நாள் மக்கள் பணியில் ஈடுபட்டீங்களா, இல்ல முன்னாடி நாள் ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்களா, போராட்டத்துக்கு போனீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட், 6 மணிக்கு மேல யாரையும் மீட் பண்ண மாட்டாரு. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என விஜயின் பயணத்தை திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? இங்கதான் மாற்றீங்க தம்பி. ஏன்னா ஏன் மாத்துனீங்க? இவங்க கரூர் ப்ரோக்ராம் இவங்களுக்கு கிடையாது. திமுக முப்பெரும் விழாவை கரூர்ல நடத்துறாங்க. அந்த 3 பேருக்கு விழா 30 விழா நீங்களே கலாய் சூட்டிங் பாத்தீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா அதை நடத்தி காமிச்சிட்டாரு, இந்த 30 விழாவை நடத்தி காமிச்சிட்டாரு. இப்ப இவங்களுக்கு தாங்க முடியல, எல்லாம் அவ்வளவு ஒழுக்கமா இவங்க போட்டு போனாங்க பாத்தீங்களா, குப்பை பாட்டில் அது இதுன்னு இது பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நேர்த்தியா வந்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ்ல இருந்து வாட்டர் பாட்டில இருந்து ஒரு பை போட்டு அழகா கொடுத்து கொட்டுற மனையிலையும் அவங்க அவ்வளோ இதுவாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க, அந்த 30 விழாவை. ஸோ இப்போ என்னன்னா திமுகக்கு வைப்ப அவங்க ஒரு வெயிட் இருக்கு, அப்படியே விட்டோன்னா கரூர் அவங்க கைக்கு போயிடும். இவங்க எப்படின்னா தமிழ்நாடே பேசின விஷயம் ஒரு வாரமா முப்பெரும் விழாவை. ஆமா, அதை உடைச்சாங்க. ஆமா, முப்பெரும் விழாவோட நான் கூட்டக்கூடிய கூட்டம் பெருசா இருக்கணும். அதனாலதான் நீ அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 30 விழாவா இல்ல 30 பேர் விழாவா, அதை விட பாட்டிலுக்கு 10 ரூபான பாட்டு, இது எல்லாத்தையும் யார் பாட சொன்னா, யார் எழுதி கொடுத்தா, முதல்ல உங்களை கரூருக்கு ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ண சொன்ன அந்த நபர் யார், இந்த ஷெட்யூல்ல யார் சேஞ்ச் பண்ணா? சிபிஐ கேக்குறாங்கப்பா, நாங்க கேட்டா எங்கள்கிட்ட கோச்சுக்கிறீங்க நீங்க. சிபிஐ கேக்குறாங்க, ஆதவர்ஜுனா இதுக்கு என்ன பதில் சொன்னாரு? ஒன்னு ஆதவர்ஜுனா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், புசி ஆனந்த் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், இல்ல விஜய் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ரசிகர்களா கரூருக்கு அந்த அன்னைக்கு கிளம்பி வந்தாங்கன்னு சொன்னா ஊரே நம்பாதுப்பா. அதேதான் கேட்குறாங்க. அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? இதை நாங்க கேட்டிருந்தா திமுக சதி 200 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால நீங்க பேசுறீங்கன்றீங்க. இப்ப சிபிஐ கேக்குது, சிபிஐக்கு யார் 200 ரூபாய் கொடுத்தாங்க? திமுக கொடுத்ததா? திமுக பேச்ச கேட்டுதான் சிபிஐ இந்த கேள்வி எல்லாம் கேக்குதான்னு நான் கேட்கிறேன். இனி எங்க போய் நிப்பீங்க? ரெண்டாவது அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது பானு. ஏன் அப்படின்னா நாமளும் இதை தான் கேட்டோம். அதாவது அந்த நடந்தது சனிக்கிழமை, அது ஒன்றும் பொதுக்கூட்டம் கிடையாது, இல்ல மாநாடு கிடையாது. மாநாடுனா நீங்க ஒரு திடல், ஒரு கிரவுண்ட்ல போய் நின்று கூட்டம் போடுவாங்க. இப்ப பொதுக்கூட்டம்னு வச்சுங்களேன், போலீஸ் பர்மிஷனை வாங்கிட்டு ரோட்டோரத்துல மக்கள் கூடுற இடத்துல மார்க்கெட் சைட்ல ஒரு கூட்டம் போட்டு ஸ்டேஜில் நின்று பேசணும். இது பொதுக்கூட்டமும் கிடையாது, மாநாடும் கிடையாது. இவங்க ரோட் ஷோ நடத்தினாங்க, ரோட் ஷோக்கு தான் அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. அப்ப ரோட் ஷோவில் போகும்போது மக்கள் அந்த இடத்துல நெரிசலா அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிற திட்டத்தை யார் வடிவமைத்தது? சனிக்கிழமை சாயங்காலம் அங்க கொசோல ஃபேக்டரி நிறைய இருக்கு, மற்ற தொழிலாளர்கள்லாம் நிறைய வேலை பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, எல்லாருமே சனிக்கிழமை அந்த ஏரியா வழியா தான் வருவாங்க. ஸோ அப்போ மக்கள் க்ரௌடை திட்டமிட்டு பெருக்கி காமிப்பதற்காக இந்த வேலை நடந்துச்சான்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அதாவது அதுக்கு அந்த மேலே கேட்ட கேள்வி இருப்பீங்களா, 12 மணிக்கு சொல்லி ஏன் நீங்க நைட்டு 7 மணிக்கு வந்தீங்க? அப்போ அந்த கூட்டம் இவர் 12 மணிக்கு வராரு தெரிஞ்ச உடனே காலையிலேருந்தே அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. காலையிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் சேர்ந்த கூட்டம். ரெண்டாவது, நீங்கள் நாமக்கல்லேருந்து கரூர் வரீங்களா, இந்த வர்ற வழியில் நீங்கள் எந்த இடத்துமே லைட்டை ஆன் பண்ணலை. இந்த லைட்டை ஆன் பண்ணாதனால விஜய் முகத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்றக்காக வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரூர் என்ட்ரி ஆனாங்க இல்லையா? கரூர் என்ட்ரி ஆகும்போது மக்கள் சைடில் நிற்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கு. விஜய் லைட் ஆன் பண்ணிருந்தானா மக்கள் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே கலஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே விஜய் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி பஸ் வேகமா எல்லாம் போல, பொறுமையா நகருது. அவங்க பஸ் பின்னாடியே வந்தாங்க. அங்க ஒரு கிரௌட் இருக்கு, இங்க கிரௌட் இருக்கு, ரெண்டும் கொலிஷன் ஆகுது, கிரௌட் பஸ்ட் ஆகுது. இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இவ்வளவு ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னு விஜய்கிட்ட யாருமே சொல்லலையா? அப்ப திட்டமிட்டு கிரௌடை நீங்க புல் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வச்சு உங்களுடைய மாச காமிச்சிங்களான்னு சிபிஐ கேட்கறாங்க. இதை நம்மளும் கேட்டோம். அப்போ வசமாக இந்த தாவேகா புசி ஆனந்தா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், சிபிஐட்ட மாட்டிட்டாங்க. இந்த கேள்வி இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வி தான் சிபிஐயும் கேட்டிருக்கு. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, போலீஸ் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டது யார்? இவ்வளவு கூட்டம் இருக்கு, உள்ள போகாதீங்க, போனா பெரிய சேதம் ஏற்படும்னு ஏற்கனவே போலீஸ் உங்களை வற்புறுத்தி இருக்காங்க. அதை மீறியும் யார் அந்த டிசிஷன் எடுத்தது? கூட்டத்துக்குள்ள போலாம் அப்படின்ற டிசிஷனை தாவேகா சார்பா எடுத்தது யார்? டிஎஸ்பி லெவல் ஆபீசர் ஆதவர்ஜுனாட்ட போய் சொல்றாங்க, சார் நீங்க உள்ள போகாதீங்க, இங்கேயே சாரை பேச சொல்லுங்க, கிரௌட் அங்க ரொம்ப நெருசடியா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல எங்க ஸ்பாட் அங்கதான் அப்படின்னு சொன்னது ஆதவர்ஜுனா. அப்படி போலீஸ் சொன்னாங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டு, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி போலீஸ் சொன்னாங்களா,
அப்படின்ற கேள்வியும் கேட்டுட்டு சிபிஐ இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த கூட்டத்தில் இங்கே போய் பேசணும்னு சொன்னது யாரு? இப்போ இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொன்னாலே அந்த கல்பிரிட் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேற யாரு? ஆதவர்ஜுனா தான். ஸோ அதனால தான் விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் பெரிய கருத்து மோதல் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்த கட்டமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பேசி கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்து கூறப்படவில்லையா? இது வந்து எடுத்து கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆம்புலன்ஸ் வருது, உன்னை நம்பி இவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு, எதுக்கு இந்த கூட்டத்தில் அதுவும் நம்மளுடைய கட்சி கொடி வந்து கட்டின ஒரு ஆம்புலன்ஸு ஏன் வருது? அதுவும் 1க்கு 2 ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது? இந்த கேள்வியை இப்போ நான் இருக்கேன், எனக்கு பெரிய அரசியலே தெரிய வேண்டாம், ஒரு இடத்துல நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டோம்னா பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்து தெரிஞ்சாலே ஓரம் கட்டி நின்றுட்டு என்னவோ ஏதோ பார்ப்போம். இது அடிப்படையாக இருக்கிற அறிவு எல்லாருக்கும். உன் கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருதுல, ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு ஏன் உன்னுடைய ஆட்களை கேட்கல? இதுதாம்மா அவர் என்ன லாஜிக்காக சொல்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் சரி ஆம்புலன்ஸை விட்டு எங்கள் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் காரணத்தை. எடப்பாடி தற்கூரி, நீ தற்கூரியா? எடப்பாடி நாசமா போட்டுன்னு நினைப்பாரு தமிழ்நாட்டை, நீ போறீன்னு நினைப்பா. எடப்பாடி பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறார், நீ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறியா? எடப்பாடி என்ன பண்ணாலும் நீ ஏன் பண்ற? அதாம்மா இதில் அவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ் போகும்போது விஜய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்ம கட்சி கொடி கட்டியே ஆம்புலன்ஸ் ஏன் போகுதுன்னு கேட்குறாரு. அப்போ உன் கட்சி கொடி கட்டி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குல்ல, அதுதான் நீ ஏன் அந்த அசம்பாவிதத்தை அட்ரஸ் பண்ணல? அதுதான் அவரும் அதுதான் சிபிஐயும் கேட்குது. தெரிஞ்சே அப்போ வந்து எதனா நடந்தால் நடந்துட்டு போட்டோம், என் கையில் இருக்க ஸ்கிரிப்டை நான் பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு பேசுனீங்களா? அப்போ யார் வந்து எப்படி கெட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? 3 மணி நேரம் கால் சீட் கொடுத்துட்டாங்க, ஆஃப் டே கால் சீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த வசனத்தை பேசி நடிச்சு காமிச்சிட்டு போயிடணும். ஏன்னா பேமெண்ட் வாங்கிட்டார்ல, அது மாதிரி அவர் நினைச்சு பேசி. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நியாயமான கேள்விதான். கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை விஜய் வீசி எறிந்த பிறகும் தொடர்ந்து பேசியதே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் அப்போ நீங்க கவனிக்கல, இப்ப தண்ணி பாட்டில் யார் வீசினது? விஜய் தான் வீசினார். நீங்க தான் வீசினீங்க. ஏன் வீசினீங்க? மக்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தண்ணி தான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு நீங்க தான் தண்ணி பாட்டில் வீசுறீங்க. அப்போ உடனே என்ன பண்ணிடணும், என் தொண்டர்கள்லாம் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, இடத்துல ஏதோ சரியில்லை, இது திமுக சதியாவே இருக்கட்டும், திமுக சதி, அங்கே உள்ளே ஏதோ நடக்குது, அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? உடனே நல்ல தலைவர்னா தண்ணி தேவைப்படுது, தண்ணி தூக்கி எறிஞ்ச ஆளு அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க, என்னப்பா நடக்குது, ஏன் இத்தனை பேர் பயங்கி விழுறாங்க, என்ன நடக்குது, உடனே எல்லாரும் கவனிங்க, நிர்வாகிகள் என்ன ஆளாளுங்க இருக்கீங்க, நிறுத்துங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிங்கன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு பேச்சை தொடரலாமா ஜெகதீசன், பேச்சை தொடரலாமா அப்படின்னு நீ கேட்குறீங்கன்னா அப்போ பேச்சில் எதுக்கு இவ்வளோ மும்முரம் உங்களுக்கு? பேசி முடிச்சோடனே வண்டி எடுத்துட்டு தெரிச்சு ஓடிட்டாரு. பேச்செல்லாம் முடிக்கல, அங்கே நிலைமை சூழ்நிலை மோசமாகுத உடனே இவராக பேச்சை நிறுத்திட்டு ஓடிட்டாரு. ஏன்னா இங்கே இருந்தால் இதுக்கு மேலே நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயம் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா, கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர்? அதாவது இது கரூர்ல இருந்து மட்டும் இவ்வளோ கூட்டம் வரல, மற்ற மாவட்டத்தில் இருந்தெல்லாம் இந்த கூட்டம் வந்திருக்கு, இது தானா வந்த கூட்டமா இல்லை நீங்களா கொண்டு வந்த கூட்டமா? இங்கே முக்கியமான விஷயம், வழக்கமாக மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் தான் கூட்டத்தை வேன் வச்சு கூட கூட்டு வருவாங்க, பொதுக்கூட்டத்தில் கூட கூட்டுற மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க வருவாங்க. ஆனால் ரோட் ஷோக்கு பெரும்பாலும் கூட்டத்தை கூட்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரோட் ஷோக்கு ஏன் கூட்டுற மாட்டாங்க அப்படின்னா, ரோட் ஷோ அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, பொதுமக்களை பார்த்து பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் பார்த்து பேசிட்டு போறது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் வர்றாருன்னு சொல்லி கட்சிக்காரங்க வேன் வச்சு கூட்டு வந்துருக்காங்க. வேன் வச்சு கூட்டு வந்ததுல சில பேர் இறந்து போயிருக்காங்க, இங்கே தான் அவங்க மாட்டுறாங்க. ஸோ அப்போ வேன் வச்சு திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், அங்க இங்கன்னு எல்லாத்தையும் நீங்க வசூல் பண்ணி கூட்டு வந்துருக்கீங்க. அங்கெல்லாம் வந்து டாக்டர் கூட்டு வரல பெரிய விஷயமா இவங்களுக்கு தெரியல. எப்படி நீங்க இவ்வளோ சீக்கிரத்துல இவ்வளோ டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்க? கரெக்டா சொல்றாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க, இத்தனை இது பக்கத்துல இத்தனை இதெல்லாம் இருக்குங்க, இந்த மாவட்டத்துல இருந்து இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து உடனே நாங்க இது பண்றோம், டாக்டர்ஸையும் நாங்க கூட்டிட்டு வந்தோம்னா தெளிவாக விளக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் விளக்க சொல்லுங்கள், எந்தெந்த மாவட்டத்துலேருந்து ஏன் நீங்கள் ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, வண்டி வச்சு ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற கேள்வி சிபிஐ கேட்குது. நாங்கள் கேட்கல. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல புசி ஆனந்த் அவர்களும் மாதவர்ஜன் அவர்களும் இருக்காங்க. தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்து கொண்ட நிர்வாகிகள் யார் யார்? அங்கே ப்ராப்பரான நிர்வாகிகள் இருந்தால் தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரூர் நிர்வாகியை பலி கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாம், அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணம் நிர்வாகி தானே, அவர் தானே இதெல்லாம் இது பொறுப்பேற்றுக்கணும். அதான் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களே, இதுக்கப்புறம் என்ன எதுக்கு நீங்கள் கோர்ட்டு விட பார்க்குறீங்க அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க. எங்களுக்கு சார்பாக ஒரு ஆளை நாங்கள் பலி கொடுத்துட்டோம், இந்தாங்க வச்சுக்கோங்க, ஆடு கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன எதுக்கு பலி கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆள், அதுவும் நீங்கள் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி பேசலாமா? நீங்கள் அவரை காப்பாற்றுற வேலையை தானே பார்த்துக்கணும். அப்புறம் இவரை நம்பி இன்னும் பல நிர்வாகிகள் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிபிஐ வந்து இவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கிறாங்களே, இந்த கேள்விக்கு ஒட்டுமொத்தமான பதில் என்ன அப்படின்னா விஜய் தான்.
ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஆதவர்ஜுனா தான் இதனுடைய பிளானர். ஆதவர்ஜுனா பேச்சை நீ எல்லாத்தையும் கேட்ட. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, 40 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பிறகு நீங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து அடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் சிபிஐ கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு ஆதவர்ஜுனாவை நீங்கள் கைகாமிக்க போறீங்களா, புஷி ஆனந்த கைகாமிக்க போறீங்களா, இல்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய விஜயை கைகாமிக்க போறீங்களா? இது என்ன கை காமிக்க மாட்டாங்க. இவர் அவரை கை காமிப்பாரு, அவர் இவரை கை காமிப்பாரு, மாற்றி மாற்றி காமிச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து வசமாக சிக்க வைக்கணும். எனக்கு என்ன டவுட்னா, இவரே தான் சொன்னார், விஜய் அவர்கள் தான் சொன்னாங்க, சிபிஐக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு போச்சுன்னா அது வந்து ஆற போடுற கதை தான், ஒன்றிய அரசோட கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லார். ஏன் விஜய் அவர்களோட வழக்கை மட்டும் சிபிஐ இந்த அளவுக்கு கடற்கடன்னு நடத்துகிறாங்களே, இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க, முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸில் கொண்டு போய் ஸ்பாட்லேயே அழுந்து அங்கே இருக்கவங்க வியாபாரிகள் அங்கே கடை இருக்கிறவங்கள அந்த ஸ்பாட்டில் இருக்கவங்களெல்லாம் விசாரணை பண்ணுறது அப்படின்னு இந்த அளவுக்கு ஏன் வந்து ஆர்வம் காட்டுறாங்க கரூர் சம்பவத்தில் சிபிஐ அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஃபைலை ரெடி பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. அதான் ஃபைலை ரெடி பண்ணால் தம்பியை வந்து நமக்குள்ள லாக் பண்ணிடலாம் அப்படின்ற இன்னொரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இந்த சிபிஐ என்கொயரி மையமாக வச்சு ஓடிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஆதவர்ஜுனா நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய சினிமா இருக்குல்ல ஜனநாயகன், அதில் வந்து தலையிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கூட்டி ஷூட்டிங் எடுங்க. ஆமாம், ஆக்சுவலி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹச் வினோத் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அவர் வந்து கரூர் காட்சிகளை பிரத்யோகமாக படம் எடுத்து இப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, அந்த பாட்டில் இணைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் ஆதவர்ஜுனாவினுடைய வேலை போல இருக்குது. ஹச் வினோத் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர் போல தெரியுது. அவர் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதிலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் ஆதவர்ஜுனா விட மாட்டேங்கிறாரு. இல்லை க்ரௌடை வந்து புல் பண்ணி மெட்டீரியலை காமிச்சு வேற கூட்டங்கள் எடுத்தாவது இன்செர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. யோ அதில் எடுத்து எல்லாம் இன்செர்ட் பண்ணா இதுக்கு நீங்க எடுத்தீங்களான்னு சொல்லி மொத்தமா என்ன மாற்றி விட்டுறாங்க. மொத்த மாநாடு கூட்டம் இது எல்லாமே ஷூட்டிங்காக யூஸ் பண்ணணும்னு ஆதவர்ஜுனா நினைச்சிருக்காரு. இததான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். அண்ணா விஜய் அண்ணா ரொம்ப தப்பான ஆளை நீங்கள் கூட்டு சேர்த்துருக்கீங்க. இவரை கூட்டு சேர்த்ததுனால நீங்கள் நாளைக்கு எங்கே வந்து நிற்க போகிறீங்க பாருங்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்த தப்பு இல்லை, சரியான அரசியல் அனுபவம் இல்லை, உங்களை கரெக்டாக வழி நடத்திட்டு போகிற ஆட்களை கூட வச்சுக்கோங்கன்னு அன்னைக்கே படித்து சொன்னாங்க. விஜய் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, நீ அப்படியே இரு, தேர்தல் வியூக வகுப்பாளராகவே இரு, வகுத்தது வரையும் போறமா போ. இப்போ வந்து செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யாரு, விஜயுடைய அப்பா அவர் சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் எப்படியாவது செங்கோட்டையனை தாவேக்காக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே நியூஸை லீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் தரப்புல இருந்து எதுவும் வரல. அவருக்கு வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு பதவி கொடுத்து செங்கோட்டையன் அவர்கள் தரப்புல இருந்து வராது. ஏன்னா வந்தாலும் அது கடைசியில என்ன அப்படின்னா அவர் அப்படியே பல்ட்டி அடிச்சிடாரு. நான் சொன்னேன்னா என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்ததா, நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டே ஒரு நியூஸ் போட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு பல்ட்டி அடிக்கக்கூடியவர் தான். ஆரம்பத்துலேருந்தே அதை நான் பார்த்துட்ருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள் எப்போ போர்க்கொடி தூக்குனாரோ அப்போதுலேருந்து ஏதோ பெருசாக வெடிக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது புஷ்வானமாக தான் போயிடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது 90% வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாத அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். சிபிஐ விசாரணை ஒட்டி அவங்க கட்சிக்குள்ளே பேரம் பேசுறது, தேர்தல் வாக்கு பேரம் பேசுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமானோ, இந்த சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு விஷயம் வெளிப்படையா தெரியுது. தயவு செஞ்சு தாவேகா தொண்டர்களே, திமுகவும் தமிழ்நாடு அரசும் பத்திரிகையாளர்களும், அதாவது திமுக சார்பான பத்திரிகையாளரும் நீங்க சொன்னீங்க இல்லையா, இவங்க எல்லாரும் கேட்ட அதே கேள்வியை சிபிஐ கேட்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுடைய பதில் என்ன? இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, திமுக தண்ணி பாட்டில் சரியா கொடுக்கல. சொன்னா பரவாயில்ல பானு, சிபிஐயை திமுக இயக்குகிறது அப்படிமாங்க. 200 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சிபிஐல இருக்க ஒரு ஆபீசர் 200 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதனால திமுக சார்பா இவங்க இயங்குறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு கூட்டனா அந்த கூட்டத்தை யார் கூட்டினாங்களோ அவங்க தான் அதுக்கான பாதுகாப்பு, அவங்க தான் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே அவங்க எடுக்கணும். நீங்கள் கேட்குற போலீஸ் பாதுகாப்பை வேணால் அரசு கொடுக்கும். அதுவும் அவங்க கேட்ட எண்ணிக்கைக்கு திமுக அரசு கொடுத்தாச்சு. அதே மாதிரி அசம்பாவிதம் நடந்த உடனே என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமோ அதுக்கான வேலையை அவங்க கரெக்டாக. போலீஸ் பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கலாம், தொண்டர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் மரத்தில் தாவறவனுக்கு, கரண்ட் கம்பத்தில் ஏறுறவனுக்கு, வீட்டுடைய பால்கனியில் ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கவனுக்கு, இவனுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். போலீஸ் போய் அடிச்சு தான் கலைக்கணும். போலீஸ் அடிச்சா காவல்துறை அட்ராசிட்டி வைத்து காவல்துறையே விடும் திமுக அப்படின்றீங்க. நான் என்ன கேட்குறேன், அங்கே கூட்டத்தில் என்ன இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நடந்துச்சுல 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கூட்டம், பனைமரத்து மேலே நின்றுட்டு ஒருத்தன் கொடியாட்டிக்கிட்டு இருக்கான். எவன் போய் நிற்க சொன்னா? அதாவது இதை விட அசிங்கம் என்ன தெரியுமா, தான் சொந்த தொண்டர்கள்
தன்னை வந்து ரீச் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த கட்சி தலைமையே என்ன முடிவு எடுக்குன்னா, அடிடா சுற்றி தகரத்தை அடிடா, ஒரே ஒரு கேப்பு கூட இருக்கக்கூடாது, எந்த கேப் இருந்தாலும் உள்ளே பூந்துருவானுங்க அப்படின்னு சொந்த தொண்டர்களை பார்த்து பயப்படுற ஒரே தலைவனை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஸோ அது தொண்டர்களை பார்த்து பயப்படுகிறார், சிபிஐ பார்த்து பயப்படுகிறார், அருணா ஜெகதீசன் நீதிபதியை பார்த்து பயப்படுகிறார், கோர்ட் அமைச்சர் எஸ்ஐடி. ஆனால் வந்து சொல்லுவார், இன்னும் நாங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கவில்லை, நான் நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தால் என்ன ஆவீர்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பயங்கரமாக அடி வாங்கியாச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு, இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது. அப்போ இதை இப்படி ஒரு பிட்டை போட்டார். நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, இன்னும் நான் அடித்தா என்ன ஆகும், இல்லை அடிச்சுதான் பாரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சண்டைக்குன்னு வந்தாச்சு, இப்போ நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு பதில் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு பதில் நீங்கள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்னை தொட்டா என்ன ஆகும், என் கூட இருக்கவங்கள தொட்டா என்ன ஆகும், யார் உன்னை தொட்டா அதை மட்டும் சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேன். எல்லாம் அறிக்கையில் இருந்து திட்டுறதுலேருந்து எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக போய் சேர்ற மாதிரி பேசுறது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். யாரையோ வசமாக சிக்க வைக்கிறதுக்காக சிபிஐ கரெக்டான கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் யாரை கை காட்ட போகிறாங்க, தலைமையவே கை காட்ட போகிறாங்களா, இல்லை தங்களுக்குள்ளே யாரையாவது காட்டி கொடுக்க போகிறாங்களா, இல்லை இதுக்காகவே இப்போ சமீபமாக ஒரு கூட்டம் போட்டு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்களே, அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒருத்தரை பலி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.